ஹாய் ஹலோ சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னா நொட்டிங்க ஹானிவேலுக்கு வந்திருக்கிறேன். சரி வாங்க உள்ளுக்கு நடந்து போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தெரியல. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்க இப்போ வாங்க நாங்கள் போய் பார்ப்போம். மக்களே பாருங்க, போற வழியில தான் இன்னும் போயிட்டே இருக்கு. ரொம்பவே ஜனம், இங்க பல ஆயிரம் லட்சத்துக்கு மேல ஜனம் இங்க வந்துட்டு இருப்பாங்க. பாருங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க, எல்லா சைட்டாலையும் வந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப லவுட் மியூசிக்கா இருக்கு பாருங்க, ஒண்ணுமே கேட்க இல்லை. நான் பேசுறது கேட்கவோ தெரியல. அங்க மியூசிக் போட்டு இருக்கிறாங்களா? இந்த மியூசிக் போட்டு பார்க்கலாம். செமையாவே இருக்கு. பாத்தீங்கன்னா ரோட்டா இப்படியே தான் மியூசிக் போட்டு டான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா சூப்பரான பிளாக், அவங்களுடைய கரபியன் பிளாக்ஸ் எல்லாம் இங்க வித்துட்டு இருக்காங்க. டிசில்ஸ் மக்களே, இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஃபுட் ஷாப் தான், ஒரே பார்பிக்யூ தான். கரபியன் பார்பிக்யூ வாங்கலாம், பாப்போம். செமையா இருக்கும். சரியான கிரௌட்டா இருக்கு பாருங்களேன். இதுக்குள்ள நடக்க போறது இங்க பாருங்க எவ்வளவு சிக்கன் வெந்துட்டு இருக்குன்னு. கரபியன் ஃபுட், சிப்ஸ் அண்ட் சிக்கன் அடிக்கணும் போல இருக்கு. இங்க பாருங்க செமையா இருக்குல்ல. மக்களே பாத்தீங்கன்னா இங்க சரியான போனை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் அவதானமா தான் இருக்கணும். இங்க பாருங்க சம்திங் மியூசிக், ட்ரம் செட் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்கன் ட்ரம்ஸ். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 1 மைல் சுற்றளவில் இருக்கும் இந்த ஃபன் ஃபேர் ஏரியா. அப்படியே சுத்தி நடந்துட்டே தான் இருக்கணும். பாருங்க மக்களே, இங்க இந்த பப்ஸ் கடையெல்லாம் இங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பாருங்களேன், இந்த பப் எவ்வளவு அழகா இருக்கு. ஹேங்கிங் ஃபிளவர் சூப்பராவே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபுல்லா பந்தோபஸ்து தான். பாருங்க எல்லா இடத்துலயும் போலீஸ், பல ஆயிரக்கணக்கான கேமராக்கள், எல்லாமே சிசிடிவி கேமரா வேலை செய்துட்டே இருக்கு. இங்க அவ்வளவுக்கு கிரைம் நடக்கும். இங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹாஃப் நேக்கட் அப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்குந்தே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளவுக்கு மோசமா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. பாருங்களேன், ஆம்பளைங்க அப்படி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லா தான் போவாங்க. பொண்ணுங்களை பாருங்களேன், இல்ல பொண்ணுங்களை எல்லாம் பாருங்க. இங்க ரம்ஸ வச்சு அடிச்சு தூள் பண்ணிட்டு இருக்காரு.
உறவுகளே, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்னிவல் வந்து 1966ஆம் ஆண்டு இந்த கார்னிவல் வந்து இங்கே யூகேயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. அதிலேருந்து இப்போ வரையும் போயிட்டு இருக்கு. 59 வருஷமாக இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மக்களுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்னிவலுக்கு வந்து உலகத்தில் இருந்து எல்லாம் வருவாங்க இங்கே. இந்த கார்னிவல் வந்து அவ்வளோத்துக்கு வந்து உலக புகழ் பெற்றது. அடுத்தது இதுலேருந்து பெரிய பிரச்சனையை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து எதிர்நோக்குது. இங்கே வந்து அவ்வளோ க்ரைம் நடக்கும். நைஃப் க்ரைம், கன்ஸ் க்ரைம், ட்ரக்ஸ் எல்லாமே இங்கே ரொம்பவே சாதாரணமாக நடக்கும். இந்த 2 நாள் ஈவெண்ட்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் நான் நடந்து போகிறேன், அவ்வளோத்துக்கு கஞ்சா மனம், தலை வலிக்குது. குடிக்கிறவனுக்கு வலிக்காது, பக்கத்தில் அந்த புகையை சுவாசிக்கிறவனுக்கு தான் தலைவலி ஜாஸ்தியாகவே இருக்கும். போதை மருந்து ரொம்பவே பழக்கமாக இருக்கும் இங்கே. ஒவ்வொரு வருஷம் இங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும். போன வருஷம் வந்து இங்கே வந்து 2 பேர் இறந்துருக்குறாங்க. ஒரு லேடியும் ஒரு மேனும் கத்தியால் குத்தி இறந்துருக்குறாங்க. அப்படி ஏதாவது ஒன்று நடக்கும். இந்த வாட்டியும் வந்து 2-3 இன்சிடெண்ட் இங்கே நடந்திருக்குது. இந்த வாட்டி உயிரிழப்பு எதுவும் நடக்க இல்லை. பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் பந்தோபஸ்துக்கு நிற்கிறவங்களுக்கு ஏதாவது அப்யூஸ் பண்ணுறது, தண்ணி போத்தில் அலறுகிறது, அப்படி இப்படி எல்லாம் இந்த சேட்டைல் பண்ணுவாங்க இங்கே. மேக்ஸிமம் போலீஸ் ஆஃபீஸர் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், சின்ன சேட்டைகளுக்கெல்லாம் அதை இக்னோர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அரெஸ்ட் பண்ணுறாண்டா அவங்களெல்லாம் போடுறதுக்கு இடமே இல்லை. அதுக்காக வேண்டி மேஜராக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்றா தான் அதுக்கு கலகம் அடக்கிற போலீஸ் இருப்பாங்க, செப்பரேட் போலீஸ், அவங்க வருவாங்க. இந்த கார்னிவல்ன்றது வந்து கருப்பினத்தவர்களுக்காக இந்த கொண்டாட்டங்கள், அவங்களோட ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த கொண்டாட்டங்களை வந்து செய்கிறவங்க. இந்த கருப்பினத்தவர்களை பார்த்திங்கன்னா 3, 4, 5 ஜெனரேஷனாக வந்து இந்த கண்ட்ரியில் தான், யூரோப்பில் தான் அவங்க பிறந்து வளர்ந்துருப்பாங்க. இருந்தாலும் கூட அவங்க கொஞ்சம் மோசமாக தான் நடந்து கொள்வாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட டிஎன்ஏ அப்படி. எத்தனை மாடர்ன் வேர்ல்டு வந்தாலும் அவங்களுடைய இதை மாற்ற முடியாது இல்லையா. இந்த வருஷம் மட்டும் 7000 போலீஸ் வந்து பந்தோபஸ்துக்கு அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. எனக்கு தெரியல இந்த செலவெல்லாம் எங்கேருந்து எப்படி உங்களுக்கு வருகுதுன்னு சொல்லி. பார்த்திங்கன்னா 2 நாள் ஈவெண்ட்ஸுக்கு மில்லியன் கணக்கில் செலவு பண்ண வேண்டி வரும். பந்தோபஸ்து, கிளீனிங், மெனி அதர் திங்ஸ் எல்லாம் இருக்குது. அது எனக்குண்டா என்னென்று தெரியல. அதற்கு நான் போய் பார்க்கணும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சுமார் நம்ம தமிழ் ஃபேமிலி தான், இந்தியன் ஃபேமிலி சும்மா இங்கே வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு போவோம்ண்டு. அவங்களுக்கு தெரியல, அவங்க ஊருக்கு புதுசு. அப்போ இங்கே வந்து சும்மா நார்மலாக நம்ம ஊரில் ஏதாவது செயின் இதெல்லாம் போட்டுட்டு போவோம் இல்லையா, அதுபோல் போட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி அமுக்கி எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. நம்மளோட யூகேல உள்ள நம்மளோட தமிழர்கள் நம்மளோட இந்தியர்கள் யாராக இருந்தாலும் இப்படியான ஈவெண்ட்ஸ்களுக்கு போயிருக்க நீங்கள் ஏதாவது வந்து எக்ஸ்பென்சிவான பொருட்களோ இதுகளோ வந்து எடுத்துகிட்டு போயிடாதீங்க. உலகத்தில் உள்ள கல்லரெல்லாம் இந்த 2 நாளும் இதுக்குள்ள தான் இருப்பாங்க. பல லட்சம் மக்கள் உள்ளுக்கு இருக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க ஏதாவது நடந்துட்டு அங்கே போய் பிடிக்கிறது, போலீஸ் வர்றதுக்கே 1 hour எடுக்கும். இந்த ஜனத்துக்குள்ளால் மூண்டி அடித்து வாரன்னு சொன்னால். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃப்டர் 25 இயர்ஸுக்கு அப்புறம் தான் வந்திருக்கிறேன். 25 முன்னாடி வந்திருந்தோம் ஒருக்கா, இப்போ செகண்ட் டைம் தான் வந்திருக்கிறேன்னா. ஈவெண்ட்ஸுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதல் சொன்ன மாதிரி 11 கன்னும் 40 நைஃபும் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற இடத்துக்கு இதுக்கு இப்படியான ஒரு வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் இந்த மக்கள். சொந்தங்களே, நான் லைஃபாக பேசிகிட்டு இருந்தால் சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நான் பேசுறது கேட்கல, அதுதான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன். இனி வந்து அவங்களோட ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்குது பாருங்கள், வந்துட்டுருக்குறாங்க. இனி லைஃபாக அந்த மியூசிக்கு கேட்போம் வாங்க.
செமையாவே இருக்கு, சூப்பராகவே இருக்கு பாருங்களேன். யா சைடில் இருக்கடுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணியாச்சு. செமையா போயிட்டு இருக்கு. ஓகே பாஸ். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா பிரியாணி இருக்குது, எல்லாம் இருக்குது, நிறைய சாப்பாடு இருக்கு. இங்க பாருங்க. Chili and garlic sauce. Yeah, that's fine. Yeah, that's good. There you go, mate. Yeah, thank you. எடுத்துடா, பிடிச்சிடுவாங்க. ராகுலே சிக்கன் சீஸ் கபாப் வாங்கிட்டேன். இதான் இப்போ லஞ்ச். இதை முடிச்சுட்டு கிளம்புவோம். உறவுகளே, பார்த்தீங்கன்னா இந்த கருப்பின மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்கிற மக்கள்லாம். நாளைய பற்றி அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு நாங்கள் எப்படி வாழ்கிறோம், இன்றைக்கு என்ன சாப்பிட்றோம், என்ன இது பண்ணுறோம்ன்றது தான் அவங்களுக்கு முக்கியம். நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம் நாளைய காரியத்தை. அப்படித்தான் அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கருப்பின மக்கள்ன்ற வாழ்க்கை முறையும் கல்ச்சரும் வெள்ளைக்காரன் மாதிரி தான். 16 வயசு வரையும் அவங்களுக்கு வளர்த்து விட்டுட்டா அவங்க வாழ்க்கையை பார்த்து கொள்ளுவாங்க. அப்படி தான் அவங்களோட லைஃப்பும் இப்போ போயிட்டு இருக்குது. எங்களோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை விட்டுட்டு பிள்ளைகள வாழ்க்கைக்குன்னு சொல்லி அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நாம் ஓடிட்டே இருப்போம். அந்த இடையில நம்ம வாழ்க்கை போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா டாக்ஸிஸ் எல்லாம் அலவுட் இல்லை, எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க ரோட்டெல்லாம். அப்போ இதுக்குள்ள பப்ளிக் வெஹிக்கிள்ஸ் ஒன்றும் வர முடியாது, ஒன்லி எமர்ஜென்சி வெஹிக்கிள் தான். ஸோ உறவுகளை, இந்த ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஊரில் மயிலாட்டம் குயிலாட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான் இங்கேயும். அவங்க வேறு மாதிரி பண்ணுறாங்க, நாங்கள் வேறு மாதிரி பண்ணுவோம், ஆனால் சேம் திங் தான்.
இதை பார்த்திங்கன்னா கரபியன், ஆப்ரிக்கன் எல்லாமே கருத்தின மக்கள்லாம் அவங்க ஒரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட என்ன மயிலாட்டம், குயிலாட்டம் அதே இதுதான் பண்ணிட்டு வராங்க. இங்கேயும் அவங்களோட நாட்டு இந்த நேஷ்னல் இந்த கொண்டாட்டம் மாதிரியே இங்கே நடக்கும். இதில் வர மக்களை பார்த்திங்கன்னா இவங்கள் வந்து பிரசீலியன் மக்கள். அவங்களோட ஈவெண்ட்ஸ் தான் இது. உறவுல இப்போ பார்த்தீங்கன்னா பேட்சாக தான் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு டீமாக வந்துக்கிட்டே இருக்குது பின்னாடி. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொருனும் உங்களுக்கு ஒவ்வொரு மியூசிக்கு ஒவ்வொரு பேண்ட் செட் போட்டு அடிச்சுட்டு வரான். சரி பார்ப்போம் ஃபுல்லாக இவ்வளோத்துக்கு தான் போகுதுன்னு வாங்க. இந்த டீமை பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் ஒரு கண்ட்ரி, நிறைய கண்ட்ரி இருக்குது சவுத் அமெரிக்காவில். அதில் ஒரு கண்ட்ரி மக்கள்லாம் இந்த டீமில் வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள். உறவுகளே, இப்போ அடுத்து வர டீம் வந்து ஆப்ரிக்கன்ஸ். சரியா, அதுதான் அவங்களோட மியூசிக் பாருங்கள். இவையெல்லாம் தான் வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள்.
உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிகிற கட்டத்தில் வந்துட்டு தொடர்ந்து டீம் வந்து கொண்டே இருக்குது. நமக்கு முடியல, தலைவலி. இதில் பாருங்கள், அந்த கலகம் அடக்கிற போலீஸ் போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு ப்ராப்ளம் போல் இருக்குது. ஒரு டீம் ஒன்று போயிட்டு இருக்குது. மேலேருந்து பாருங்களேன், ஹெலிகாப்டர்லேருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சுற்றி சுற்றி. எவ்வளோ செலவு தெரியுமா கவர்மெண்ட்டுக்கு இந்த ஈவெண்ட்ஸை நடத்துகிறதுக்கு. உறவுகளே இதில் பாருங்கள், போலீஸ் யாரையும் தூக்கிட்டு போகிறாங்க. மட்டை ஆகிட்டாங்களா இல்லை என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பாருங்களேன், இதை போங்க தான் அந்த கலகம் அடக்கிற போலீஸ் கொஞ்சம் டஃப்பாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு அடிக்கிறது மட்டும்தான் தெரியும். உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌட்டை விட்டு வெளியால் வந்துட்டா. அப்பா, காதுக்கு மழை விட்டு ஓஞ்ச போல் இருக்குது. அவ்வளோ சவுண்டும் இதாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், செம்மையாக இருக்குது காதுக்கு. உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா கார்னிவலில் செகண்ட் டே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டேன். நீங்களும் என்னுடைய வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து 2 நாளும் கார்னிவலுக்கு வந்தால் காது செவிடாச்சு எனக்கு. உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். குட் பை நவ். பாய்.